பாடமாக கருதாமல் நம் வாழ்வின் ஒரு பகுதியாக கருதி அவற்றை கற்றுக்கொண்டால் நீண்ட நாட்கள் நலமுடன் வாழலாம் என்கிறார் ஆசன ஆண்டியப்பன் அவர்கள். நிகழ்ச்சியில் முதல் பகுதியாக வரவிருப்பது நலமுடன் வாழ. என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருப்பதை நீங்கள் அறிவீர்கள். நலமுடன் ஒரு மனிதன் வாழ வேண்டும் என்று சொன்னால் வேறு எந்த மருந்து மாத்திரைகளோ பயிற்சிகளோ அதற்கு நலமுடன் வாழ்வதற்கான வழியை காட்டாது. யோகாசன பிராணாயாமம் ஒன்றுதான் நலமுடன் வாழ்வதற்கான வழிமுறைகளை நமக்கு காட்டும். இயற்கை உணவு முறைகளை நாம் உண்டால்தான் நம் ஆரோக்கியமாக நலமுடன் நீண்ட நாள் வாழ முடியும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படித்தான் நமது முனிவர்கள்லாம் 10,000 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறார்கள். காட்டிலே கிடைக்கக்கூடிய கனிவிடங்களை சாப்பிட்டு கொண்டு காலமெல்லாம் மூச்சு பயிற்சியும் ஆசனங்களும் செய்து கொண்டு 10,000 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறார்கள். திருமந்திரம், திருமூலர், திருவள்ளுவர், இன்னபிற நமது 18 சித்தர்கள் அனைவரும் பல்வேறுபட்ட நூல்களை எழுதியிருக்கிறார்கள். வைத்திய நூலை எழுதியிருக்கிறார்கள். இன்னபிற வானசாஸ்திரம், ரேகசாஸ்திரம் போன்ற நூல்களெல்லாம் அவர் வைத்திய சாஸ்திரத்தில் எத்தனையோ மருந்துகள், எத்தனையோ மூலிகைகள் இவைகளெல்லாம் கண்டுபிடித்து அதனுடைய குணபாகங்களை நமக்கு தர வேண்டும் என்று சொன்னால் குறிப்பிட்ட ஒரு 200-300 ஆண்டு வாழ்ந்தவர்களால் தர முடியாது. நிச்சயமாக அவர் 5000 10,000 ஆண்டுகள் வாழ்ந்தால்தான் இந்த யோக சாஸ்திரம்லாம் நமக்கு தந்திருக்க முடியும். 84 லட்சம் ஆசனங்களை எங்கே போய் படிப்பது, எங்கே போய் யார் நமக்கு சொல்லித்தரப் போகிறார்கள்? வெளிநாட்டினர்கள் வியந்து பாராட்டுகிறார்கள். எப்படி 84 லட்சம் ஆசனம் எதற்கு என்று. உள் உறுப்புகளும் வெளி உறுப்புகளும் சாகாமல் இருப்பதற்காகத்தான் இந்த ஆசனங்கள். உள் உறுப்புகள் செத்து போனாத்தானே மனிதன் செத்து போகிறான். காற்று என்றைக்கு நிற்கிறதோ அன்றைக்கு மனிதன் இறந்து விடுகிறான். காற்று நிற்காமல் இருப்பதற்கான வழிமுறைகளை தருவதுதான் பிராணாயாமம். அந்த நிலையில் இன்றைக்கு பாருங்கள், நமது அரங்கிற்கு 50 வயது அடைந்த ராஜு என்பவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர் சென்னையில் ஹெட் போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடியவர்கள். அவருடைய மனைவி உடல்நலைக்குறைவால் எனது நிறுவனத்துக்கு வந்து அதை சரி செய்து கொள்வதோடு யூனிவர்சிட்டியில் யோகாவில் சேர்ந்து எம்பில் பட்டம் பெற்றிருக்கிறார்கள். பிஹெச்டி பட்டம் பெறப்போகிறார்கள். தனியாக ஒரு யோகா இன்ஸ்டியூட் பெண்களுக்காக சென்னையிலே வைத்து அழகாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் யோகத்தின் பெருமையை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ஹேமமாலினி அவர்கள் அங்கே பெரிய பெண்களுக்கான ஒரு பயிற்சியை வைத்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த நிலையில் இப்பொழுது அவர் ஒரு சில ஆசனங்களை செய்ய போகிறார்கள். என் அருமை நண்பர் ராஜு அவர்களே, நீங்கள் தனுராசனத்தை குப்புறப்படுத்தி செய்யுங்கள், பார்க்கலாம். அப்படியே குப்புறப்படுங்க. ஐம்பது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கெல்லாம் இந்த முதுகெலும்பு பின்னால் வளைவது என்பது மிக மிக கடினம். மெதுவாக காலை மேலே தூங்குங்கள், எழுங்கள். முடிந்த அளவு தூக்கினாலே முதுகெலும்பு வளைவு ஏற்பட்டுவிடும். முதுகெலும்பை வளைக்க வளைக்க நமது ஆயுள் அதிகப்படுத்தப்படுகிறது. அதற்காக முழுமையாக வளைத்தால்தான் பலன் என்பது அல்ல. முடிந்த அளவு வளைத்தாலே போதுமானது. இவர்கள் ஆசனத்தையே இப்பொழுதுதான் ஆரம்பித்திருக்கிறார்கள். மனைவி தனக்கு ஏற்பட்டிருக்கின்ற பிரச்சனைகளை நீக்கி கொண்டு
பயிற்சி சாலை நடத்துவதை பார்த்து தானும் ஏன் ஆசனத்தை கற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கலாமே என்ற ஒரு நல்லெண்ணத்தில் இதை பழகியிருக்கிறார்கள். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். காலை விட்டு விடுங்கள். நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு முறை இந்த ஆசனத்தை செய்யுங்கள். காலை செய்யுங்கள். இது போன்ற வயோதிகர்கள் 50 வயதுக்கு மேலாகிவிட்டால் நன்றாக காலை பின்னால் இழுக்க வேண்டும். டைஜஸ்டிவ் சிஸ்டம், ஜீரண கருவிகள் சரியாக இயங்கும். அங்கே இருந்துதான் பல்வேறுபட்ட நோய்கள் நமக்கு ஆரம்பமாகிறது. முதுகெலும்பை வளைக்க வளைக்க நமது ஆயுள் அதிகப்படுத்தப்படுகிறது. முதுகெலும்பு வழியாகத்தான் 72,000 நாடி நரம்புகளும் இரத்த நாளங்களும் ஓடுகின்றன. மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். அப்படியே நேராக நிமிர்ந்து படுங்கள். வயிற்றை குறைப்பதற்கான லகுவான ஆசனம். கையை மூடி வைத்துக் கொள்ளுங்கள். காலை சேர்த்து வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது 2 கால்களையும் ஒரு அடி தூக்குங்கள். பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் தூக்குங்க. இன்னும் கொஞ்சம் தூக்குங்க. சாதாரண மூச்சில் காலை கடன்களை முடித்துவிட்டு குளித்துவிட்டு இந்த ஆசனத்தை நாம் செய்வோமேயானால் வயிறு அதிகமாக இருப்பவர்கள் அதை குறைப்பதற்கு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் முக்கியமான ஆசனம். வயிற்றில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் மிக மிக அதிகம். அதே போன்று முதுகின் அடிப்பகுதியையும் சரி செய்யக்கூடியது. லோயர் பேக் பெயின், முதுகு வலி இருக்கின்றது, அங்கே எலும்பு வெளியே வந்து விட்டது என்றெல்லாம் சொல்வார்கள். ஸ்பாண்டிலைசிஸ் அண்டு பேக் பெயின். இந்த ஆசனத்தை செய்தாலே முதுகின் அடிப்பகுதியில் ஏற்படக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை தீர்க்க வல்லது இந்த உத்தான பாத ஆசனம். மெதுவாக இறக்குங்கள். ஒரு 20 இறக்கிருங்க. 20 எண்ணிக்கை காலை 2 முறை பண்ணாலே போதுமானது. மெதுவாக எழுந்து உட்காருங்கள். முன்போல் அங்கே பார்த்து உட்காருங்கள். இன்னும் பல அற்புதமான ஆசனங்களை எல்லாம் இவர் செய்வார். 50 வயதிலும் செய்யலாம் என்பதற்காகத்தான் இவர் விருப்பமுடன் இங்கே வந்து நமது நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்றார். வயசு 40, 50 ஆகிவிட்டால் எதற்கு ஆசனமெல்லாம் செய்ய முடியாது என்று பல பேர் கருதி கொண்டிருக்கிறார்கள். வயிறை பெரிதாக்கி கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு 40 வயதுக்கு மேற்பட்டால் பல்வேறு பிரச்சனைகள் வேறு வந்து விடுகிறது. அவைகளெல்லாம் வராமல் காக்க வேண்டும் என்று சொன்னால் முடிந்த ஆசனங்களை குறைந்த நேரங்களில் பழகி தங்கள் உடலையும் உள்ளத்தையும் ஆரோக்கியமாக வைத்துக்கொண்டு நெடுது இனிது வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.